தமிழ் திரையுலகில் இன்னும் முன்னணி நடிகைகளின் பட்டியலில் வரவில்லை என்றாலும் தெலுங்கில் முன்னணி நடிகையாக இருப்பவர் சமந்தா. தெறி படமும் 24 படமும் அடுத்தடுத்து வந்த பிறகுதான் சமந்தாவின் தமிழ் மார்க்கெட் எப்படி இருக்கும் என்பது தெரிய வரும். அவரது நடிப்பில் இதற்கு முன்பு தமிழில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களான அஞ்சான், 10 என்றதுக்குள்ள ஆகிய 2 படங்களும் கொடுத்த தோல்வி சமந்தாவை நிறைவே யோசிக்க வைத்து விட்டது. தமிழில் தனக்கு ராசி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா என்ற எண்ணத்தில் தெலுங்கில் பல புதிய படங்களில் நடிக்க சம்மதம் தெரிவித்து வருகின்றாராம் சமந்தா. அதோடு ராகுல் பிரீத்தி சிங்கால் ஏற்படும் போட்டியை சமாளிக்க தனது சம்பளத்தையும் அதிரடியாக குறைத்து விட்டாராம். தற்போது தமிழில் 2 முக்கிய படங்கள் வருவது போலவே தெலுங்கிலும் பிரம்மோற்சவம், ஆகிய படங்களில் அடுத்தடுத்து வரவுள்ளது. மேலும் சில புதிய படங்களுக்கான பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்து விட்டாராம். அதிரடியாக சம்பளத்தையும் குறைக்க சம்மதித்து விட்டதால் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சமந்தாவையே தங்களது படங்களில் ஒப்பந்தம் செய்யவும் முன்வந்துள்ளார்களாம். தனுஷுடன் நடிக்க ஒப்பந்தமான வடசென்னை படத்தை தவிர தமிழில் வேறு படங்களில் நடிக்க அவர் ஆர்வம் காட்டவில்லை. இப்படத்தின் படப்பிடிப்பு எப்போது ஆரம்பமாகும் என்பதும் தனுஷிற்கு மட்டுமே தெரியும்.